ஸோ ரிப்பீட்டடாக நான் நிறைய வாட்டி ஐவிஎஃப் பண்ணிட்டேன், எனக்கு ஃபெயிலியரே ஆகிட்டுருக்கு, நான் என்ன பண்ணணும்? ஹாய், ஐ எம் டாக்டர் அனந்தலக்ஷ்மி, working as a senior clinical embryologist at Janani Fertility Center. இதில் நம்ம கிளினிக்கல் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. எம்ப்ரியோ ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் எம்ப்ரியாலஜிஸ்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எம்ப்ரியோவோட காரணங்கள் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபீமேல் ஏஜ் 35 இயர்ஸ்க்கு மேலே போகும்போது எம்ப்ரியோவோட குரோமோசோமல் அப்னார்மாலிட்டி அப்படிங்கிறது, அதாவது மரபணு ரீதியாக வரக்கூடிய டிசீசஸ்ங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே வருது. ஸோ இதை நம்ம ஸ்க்ரீன் பண்ண PGTA அப்படிங்கிற டெஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து ஜனனிலே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கிறது மூலியமாக உங்கள் சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது இல்லாமல் எம்ப்ரியோ க்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதை எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்போ நம்ம இந்த எம்ப்ரியோ மீடியமில் ஆட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது மூலமாக சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ரீசெண்ட் அட்வான்சஸ் நிறைய வந்திருக்கு இந்த ஃபீல்ட் ஆஃப் எம்ப்ரியாலஜியில். இதை நம்ம உங்களுக்கு தகுந்தாப்பில் இண்டிவிஜுவலைஸ் பண்ணிக்கிறது மூலியமாக நம்ம ரிப்பீட்டட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணலாம். தேங்க்யூ.